வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் உள்ள பழனாபுரி ஆண்டவனுக்கு அவர் குருநாதர் அருணா பெருமாளுக்கு ஜெய் எம்பெருமான் கரு முழும்பட்ட குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ண திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி இனத்தத்து வருஷப்படி பாடல் 1974 பழுதர ஓதி என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தையும் பழனியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சரம். இந்த பாடல் பெண்களின் மயக்கின் வன்மையை எடுத்துச் சொல்லி அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள பாடப்பெற்ற பாடல். தனதன தான தனந்த தனதன தான தனந்த தனதன தான தனந்த தனதான இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடலை பார்க்கலாம். பழுதர ஓதி கடந்து பகைவினை தீர துறந்து பல யோகத்திருந்து மதராஜன் பரிமள பானத்தையர்ந்து பனை மடல் ஊர்தற்கு செய்து பரிதவியா மெத்த நொந்து மயல்கூறு அழுதழுது ஆசைப்படும் கண் அபிநய மாதற்கிறங்கி அவர் விழி பானத்து நெஞ்சம் அறை போய் நின்றடிவது யான் முன் பயந்த விதிவசமோ மற்ற உந்தன் அருள்வசமோ பிரம்மம் தெரிகிறேனே. எழுதரு வேதத்தும் அன்றி முழுதினுமாய் நிற்கும் எந்த என ஒரு ஞான குறுந்தர் உடமேவும் இரு உருவாகி துலங்கி ஒரு கன தூணில் பிறந்து இரணியன் மார்பை பிறந்த தனியாண்மை பொழுது இசையா விக்ரமன் தன் மருக புராரிக்கு மைந்த உலக படிகிற குறும்பை உடன்மேவும் புயல்கரி வாழச் சிலம்பின் வனஜரமான உகந்து புனமிசை ஓடி புகுந்த பெருமாடு. பழுதர ஓதி கடந்து பகைவினை தீர துறந்து பல யோகத்திருந்து மதராஜன் பரிமள பானத்தயர்ந்து பனைமடல் ஊர்தற்கு இசைந்து பரிதவியா மெத்த நொந்து மயல்கூற அழுதழுது ஆசைப்படுங்கள் அபிநய மாதற்கிறங்கி அவர்விடி பானத்து நெஞ்சம் அறைபோய் நின்று அடிவது யான் முன் பயந்த விதிவசமோ மற்ற உந்தன் அருளசமோ பிரம்மம் தெரிகிறேனே. எழுதர் வேதத்து பன்றி முழுதினுமாய் நிற்கும் எந்தை என ஒரு ஞான குறுந்தர் உளமேவும் இரு உருவாகி துலங்கி ஒரு கன தூணில் பிறந்து இரணியன் மார்பை பிறந்த தனி ஆண்மை பொழுது இசையா விக்ரமன் தன் மருக புராரிக்கு மைந்த புழக படுகிற குறும்பை உடன்மேவும் புயல் கரிவாழ சிலம்பின் வனஜரமானுக்கு உகந்து புனமிசை ஓடி புகுந்த பெருமாளில் முடிகிறார். முதல் பகுதி தான் படிக்கணும்னு பார்த்தேன். ஆனால் பாடலுடைய வனப்பு அப்படி ஃபுல்லாக படிக்க வச்சிருச்சு. குற்றமில்லாத நல்ல நடையில் பல நூல்களை எல்லாம் ஓதி மாயை ஆகிய தடைகளையெல்லாம் கடந்து பகையாக வரும் வினைகளை முற்றும் துறந்து உதறி தள்ளி பல வகையான யோக மார்க்கங்களை அனுஷ்டித்திருந்தும் மன்மதராஜனாம் காமனுடைய நறுமணம் வீசும் பானங்களால் அயர்ந்து மனக்கவலையும் சோர்வும் கொண்டு பனைமடல் ஏறுதற்கும் இணங்கி பரிதவித்து மிகவும் மனம் நொந்து காம இச்சை மிகுதிப்பட அழுதழுது ஆசைப்படும் பொழுது அபிநய மாதருக்கு நாட்டிய மாதருக்கு காம குறிப்பு உணர்த்தும் பொதுமகளின் மீது இறங்கி ஆசை வைத்து அவருடைய கண்ணாகிய அம்பினால் மனது அறுக்கப்பட்டு கெட்டு நின்று அழிந்து போதல் நான் முன்பு செய்த விதியின் விளைவோ அல்லது உன்னுடைய திருவருளின் கூத்தோ இந்த மயக்கத்தின் காரணம் எனக்கு விளங்கவில்லை பெருமாளே அப்படின்னு சரணாகதி அடைகிறார். ரெண்டாவது பகுதியில் எழுதற்கு முடியாத வேதத்தில் மாத்திரமல்லாமல் முழுதினும் மற்றும் உள்ள சகல பொருள்களிலும் விளங்கி நிற்பார் எம்பெருமான் என்று கூறிய ஒரு ஞான குழந்தையாம் பிரகலாதருடைய உள்ளத்தில் விளங்கியவரும் மனிதம் சிங்கம் என 2 உருவம் அமைந்த நரசிங்கமூர்த்தியாம் விளங்கி தோன்றி ஒரு பெருத்த தூணில் பிறந்து விளக்கமுற்றெழுந்து இரணியனுடைய மார்பை பிளந்தெறிந்த ஒப்பற்ற வீரத்தை பிரகலாதன் வேண்டிய அந்த பொழுதிலேயே அந்த சமயத்திலேயே இசைந்து காட்டிய உடன்பட்டு காட்டிய பராக்கிரமசாலியுமான திருமாலின் மருகனை திருபுரத்தை பகைத்தெரித்த சிவனுடைய மைந்தனை உலகாங்கிதம் கொண்டதும் சந்தனம் பூசிவிடதும் குறும்பையுடன் மேவும் தென்னங்குறும்பை போன்றதுமான கொங்கையுடன் மேவும் வனஜரமான் புயல் மேகமும் கரி யானையும் வாழ்கின்ற அந்த சிலம்பின் அந்த வள்ளிமலையில் இருந்த வனஜரமான் மானனைய வேடர் மகள் வள்ளிக்கு உகந்து வள்ளியின் மீது காதல் கொண்டு மகிழ்ந்து அவள் இருந்த திணைப்புணத்தில் அவளிடம் ஓடி புகுந்து நின்ற பெருமாளே இப்பிரம்மம் தெரிகிலேனே அப்படிங்கிறார். இப்ப பனை மடல் ஊறுதல் நம்ம ஏற்கனவே ரொம்ப நீட்டி முடக்கி இந்த மடல் ஊறுதலை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது எழுதரு வேதத்து. அதற்கு முன்னாடி விதிவசமோ மற்ற உந்தன் அருள்வசமோ என்னே விதியின் பயன் இங்கிதுவோ கந்தன் 27வது பாட்டு தான் இந்த பாடல் படிக்கும்போது ஞாபகம் வரும். அடுத்தது எழுதர் வேதத்தும் அன்று. இது இரணிய சம்மாரம். திருமால் எங்கும் உள்ளார் என்பது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்தது பொழுது இசையா விக்ரமன். பொழுது இசையா விக்ரமன் ஒரு பாடவேதம் உண்டு இருக்கு. அடுத்தது புனமிசை. இது நமக்கு தெரியும். வள்ளி வாழ்ந்த திணைப்புணத்தில் எம்பெருமான் ஓடி அவள் வசம் புகுந்தார். இதுக்கு ஒரு பாடவேதம் இருக்கு. புனமிசை வேளைக்கு அமைந்த பெருமாளின் ஒரு பாடவேதம் உண்டு. இப்படி பல பாடவேதங்களையும் நாம் உணர்ந்து கொண்டு இந்த பாடலுக்குள்ளே வரலாம். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது
யாராலும் எழுத முடியாத வேதத்தில் மாத்திரமல்ல, மற்ற எல்லா பொருள்களும் விளங்கி நிற்கும் எம்பெருமான் என்று கூறிய ஒப்பற்ற ஞான குழந்தை ஆகிய பிரகலாதனுடைய உள்ளத்தில் விற்றிருப்பவனும், மனிதம் சிங்கம் என 2 உருவம் ஐந்த நரசிம்மமூர்த்தியாக துலங்கி தோன்றி ஒரு பெரிய தூணில் விளக்கமுற்றெழுந்து இரணியன் மார்பை பிளந்த ஒப்பற்ற வீரத்தை பிரகலாதன் வேண்டிய அந்த பொழுதிலேயே உடன்பட்டு காட்டிய வலிமைசாலியானவரும் ஆகிய திருமாலின் மருகனே, திரிபுரத்தேர்த்த சிவபெருமானுக்கு மைந்தனே, உலகாங்கிதம் கொண்டதும் சந்தனம் பூசியதும் தென்னங்குறும்பை போன்ற இளமார்பு விளங்கியவனும், மேகமும் யானையும் வாழ்கின்ற வள்ளிமலையின் வேடர்குலத்து மான் போன்றவளுமான வள்ளியின் மீது தீரா காதல் கொண்டு அவள் காத்து வந்த திணைப்புணத்தில் ஓடி புகுந்து நின்ற பெருமாளே, குற்றமில்லாத வகையில் நல்ல கல்வி நூல்களை ஓதி உலக ஆசைகளை கடந்து உட்பகையாக வரும் 2 வினைகளை முற்றும் உதறி விலக்கி பல வகையான யோக மார்க்கங்களை அனுஷ்டித்திருந்தும் மன்மதராஜனோட காமனுடைய நறுமணம் வீசும் பானங்களால் மனக்கவலையும் சோர்வும் கொண்டு பனைமடலால் செய்த குதிரையில் ஏறுதற்கும் இணங்கி பரிதவித்து மிகவும் மனம் நொந்து காம இச்சை மிகுதிப்பட அன்பு போல் நடித்து மிகவும் அழுது விரும்புவது போல கண்களால் அபிநயிக்கும் விலைமாதர்களின் மேல் ஆசை வைத்து அவருடைய கண்களாகிய அம்பினால் உள்ளம் குமைந்து நின்று அடிந்து போவது நான் முன்பு செய்த விதியின் விளைவா அல்லது உன்னுடைய திருவருளின் கூத்தா? இந்த மயக்கத்தின் காரணம் எனக்கு விளங்கலையே பெருமாளே அப்படின்னு தன்னை இந்த விளங்கா காரணம் உள்ள மயக்கத்திலிருந்து காப்பாற்ற எம்பெருமானுடைய திருவடியை நாடி பாடப்பெற்ற பாடல். இந்த அற்புதமான பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்தில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோரா, முருகா முருகா முருகா. பழனியை உரை தண்டாதமணி பெருமானின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம். முருகாசம்.